நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கேள்வி கேட்க போகிறவங்கள மட்டுமே இருக்க போகிறது கிடையாது. அந்த கேள்விக்கு நம்ம பதிலும் சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கான வீடியோவில் இங்கிலீஷில் எப்படி கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நீ எப்போ ஃப்ரீ? பிஸியாக இருக்கிறியா? சரி, நீ எப்போ ஃப்ரீ ஆக அப்படின்னு கேட்கணும். இப்போ வென் ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னா நீ எப்போ ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த கேள்வியை உங்களை பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? சரி, எப்படி சொல்லுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு, நான் 6 மணிக்கு மேலே தான் ஃப்ரீ, நான் 6 மணிக்கு மேலே தான் ஃப்ரீ ஆவேன் அப்படின்னு பேசணும். ஐ வில் பி ஃப்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஃப்ரீயாக இருப்பேன் ஆஃப்டர் 6, 6 மணிக்கு மேலே. சரி, தமிழில் 6 மணிக்குன்னு இருக்குது. நாங்கள்லாம் வழக்கமாக 6 o'clock, 7 o'clock, 8 o'clock இப்படி தானே பேசி பழக்கம். நீ வெறுமனே 6ன்னு மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறியா அப்படிலாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? நீங்கள் 6 o'clockன்னு கூட பேசிக்கோங்க. ஐ வில் பி ஃப்ரீ ஆஃப்டர் 6 o'clock அப்படின்னு பேசுங்க. இல்லைனா ஐ வில் பி ஃப்ரீ ஆஃப்டர் 6 இப்படி கூட பேசிக்கலாம், தப்பே கிடையாது. சரி, இப்போ கவனிங்க, இந்த ஆஃப்டர் தூக்கிட்டு ஏடி அட் 6 அப்படின்னா, அட் 6 அப்படின்னா 6 மணிக்கு. ஐ வில் பி ஃப்ரீ அட் 6 அப்படின்னா நான் 6 மணிக்கு ஃப்ரீயாக ஆவேன், நான் 6 மணிக்கு ஃப்ரீயாக இருப்பேன். ஐ வில் பி ஃப்ரீ ஆஃப்டர் 6 அப்படின்னா நான் 6 மணிக்கு மேலே தான் ஃப்ரீயாக இருப்பேன், நான் 6 மணிக்கு மேலே தான் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். எப்போ கிளம்புறீங்க? எப்போ கிளம்புற? அப்புறம் எப்போ கிளம்புற? எப்போ புறப்படுற? என்னைக்கு புறப்படுற? என்னைக்கு கிளம்புற? எப்போ கிளம்புற? இப்படிலாம் பேசுவோமா இல்லையா? வென் ஆர் யூ லீவிங் அப்படின்னா எப்போ கிளம்புற அப்படின்னு அர்த்தம். இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அப்போது அதை தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கிற அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கூடாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம். வென் ஆர் யூ லீவிங் அப்படின்னா எப்போ கிளம்புற, எப்போ புறப்படுற, என்னைக்கு புறப்படுற, என்னைக்கு கிளம்புற அப்படின்லாம் அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லையா? சரி, எப்படிலாம் பேசலாம், எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். ஐ ஆம் லீவிங். ஐ ஆம் லீவிங் அப்படின்னா நான் கிளம்புறேன், நான் கிளம்ப போகிறேன், நான் புறப்படுறேன், நான் புறப்பட போகிறேன் அப்படின்லாம் அர்த்தம், சரிங்களா? ஐ ஆம் லீவிங் இன் 10 minutes. இன் 10 minutes அப்படின்னா 10 நிமிடத்திற்குள்ளாக. ஐ ஆம் லீவிங் இன் 10 minutes அப்படின்னா ஐ ஆம் லீவிங் இன் 10 minutes. இது ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன். சரி, இப்படி பேசணும். நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன், நாளைக்கு காலையில் கிளம்புறேன். ஐ வில் லீவ் டுமாரோ மார்னிங். இப்போது இந்த ஐ ஆம் லீவிங் இன் 10 minutes இந்த வாக்கியத்தை ஐ ஆம் லீவிங் இதை தூக்கிட்டு ஐ வில் லீவ் இன் 10 minutes அப்படின்னு பேசிக்கலாம். ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்க, ஐ ஆம் லீவிங் டுமாரோ மார்னிங் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். நான் சொன்னா இல்லையா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம். மனசில் இருக்கட்டும். இன்னும் உறுதியாக தெரியல, ஆமாம் கம்பெனியில் அப்புறம் என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தானே. இன்னும் உறுதியாக தெரியல அப்படின்னா நாட் ஷோர் எட். எட் அப்படின்னா எட் அப்படின்னா இன்னும். நாட் ஷோர் அப்படின்னா ஐ ஆம் நாட் ஷோர். இப்படி பேசுறதுக்கு பதிலாக தான் நாட் ஷோர் அப்படின்னு வெறுமனே பேசுகிறாங்க. அதனால் அதில் குழம்பிக்க வேண்டாம். ஐ எம் நாட் ஷோர் அப்படின்னாலே எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். நாட் ஷோர் எட் அப்படின்னா இன்னும் உறுதியாக தெரியல, மேபி நெக்ஸ்ட் வீக், ஒருவேளை அடுத்த வாரமாக இருக்கலாம். என்ன அடுத்த வாரமாக இருக்கலாம் கிளம்புறது? இன்னும் உறுதியாக தெரியல, மேபி அடுத்த வாரம் கிளம்பிடுவேன். நாட் ஷுர் இட், மேபி நெக்ஸ்ட் வீக். வீட்டுக்கு எப்போ வர அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா வென் வில் யூ கம் ஹோம் அப்படின்னு கேட்டுக்கலாம். வென் ஆர் யூ கம்மிங் ஹோம் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். 9 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஆம் கம்மிங் ஹோம் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லைன்னா ஐ வில் கம் ஹோம் அப்படின்னு கூட பேசிக்கலாம். அட் 9 அப்படின்னா 9 மணிக்கு. ஐ எம் கம்மிங் ஹோம் அப்படின்னு நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாக்கியத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். ஐ வில் கம் ஹோம் அப்படின்னு நீங்கள் பேசிக்கோங்க. ஐ வில் கம் ஹோம் அட் 9 அப்படின்னா 9 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நாளைக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஐ வில் கம் ஹோம் டுமாரோ ஒன்லி. டுமாரோ ஒன்லி அப்படின்னா நாளைக்கு தான். ஐ வில் கம் ஹோம் டுமாரோ ஒன்லி அப்படின்னா நாளைக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? வென் ஆர் யூ கெட்டிங் மேரிட் அப்படின்னாலும் வென் வில் யூ கெட் மேரிட். வென் வில் யூ கெட் மேரிட் அப்படின்னாலும் வென் ஆர் யூ கெட்டிங் மேரிட் அப்படின்னாலும் எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ கவனிங்க, வென் ஆர் யூ பிளானிங் டு கெட் மேரிட் அப்படின்னா எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னா நாட் டிசைடட் இட். ஐ ஹாவ் நாட் டிசைடட் இட் அப்படிங்கிறது தான் நாட் டிசைடட் இட் அப்படின்னு ஷார்ட்டாக பேசுகிறோம். என்ன அர்த்தம்? இன்னும் டிசைட் பண்ணலை. நாட் டிசைடட் இட் அப்படின்னா இன்னும் டிசைட் பண்ணலை. சரி, இப்படி கூட பேசிக்கலாம். ஆஃப்டர் ஐ கெட் அ ஸ்டேபிள் ஜாப். ஒரு ஸ்டேபிளான ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான். வென் ஆர் யூ பிளானிங் டு கெட் மேரிட்? எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிற? ஆஃப்டர் ஐ கெட் அ ஸ்டேபிள் ஜாப். ஸ்டேபிளாக ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான். நாட் டிசைடட் இட், இன்னும் டிசைட் பண்ணலை.
வச்சுக்கலாம். சரி, இப்போ உங்களை பார்த்து ஒருத்தங்க ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எப்பயுமே ஐ எம் ஃபைன் அப்படின்னு பேசுறது நிறுத்திட்டு மாற்றி யோசி அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுங்க. ஐ எம் குட் அப்படின்னு பேசுங்க. இல்லைன்னா வழக்கமாக பேசுகிற மாதிரி ஐ எம் ஃபைன் அப்படின்னு கூட பேசுங்க. அதுவும் இல்லையா, ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு பேசுங்க. இல்லை ஐ எம் ஓகே அப்படின்னு பேசுங்க. ஐ எம் குட், ஐ எம் ஃபைன், ஐ எம் டூயிங் வெல், ஐ எம் ஓகே, எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா, இப்படி பேசுங்க. ஐ எம் கிரேட், எனக்கு என்ன செம்மையாக இருக்கிறேன். ஐ எம் டூயிங் ஃபென்டாஸ்டிக், இதுக்கும் அதே அர்த்தம் தான். நம்ம பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அழுத்துக்கிட்டு பேசுகிறது உண்டு. ஏதோ இருக்கிறேன், ஏதோ வாழ்க்கை ஓடுது, ஏதோ பொழப்பு ஓடுது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா நாட் பேட் அப்படின்னு பேசுங்க. நாட் பேட் அப்படின்னா ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, வீட்டில் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அந்த வீட்டில் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லையே, தமிழில் அப்படி பேசுகிறது உண்டுங்க. வீட்டில் அப்பா அம்மாலாம் அப்படி இருக்காங்க, அந்த வீட்டில் அப்படின்னு பேசுகிறது உண்டு. அதெல்லாம் எங்கே அப்படியே பார்த்துட்ருக்காதீங்க, சரிங்களா? இப்போ ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்வியை உங்களை பார்த்து கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பதில் சொல்லுங்கள். தே ஆர் டூயிங் வெல் அப்படின்னு பேசுங்க. இல்லைனா போத் ஆர் ஃபைன் அப்படின்னு பேசுங்க. ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? நல்லா இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க, ஹவ் ஆர் யூ டு டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதா இருந்ததுன்னா போத் ஆஃப் அஸ் ஆர் ஃபைன் அப்படின்னு பேசுங்க. இல்லைனா வி ஆர் டூயிங் வெல் அப்படின்னு பேசுங்க. நல்லா இருக்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, போன மாதம் வேலையை விட்டுட்டேன்னு சொன்னேன். அம்மா பணத்துக்கெலாம் என்னதான் பண்ணுற, என்னதான்டா பண்ணுற பணத்துக்கெலாம்? இந்த கேள்வியை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கேட்டிருப்போம் இல்லையா? பணத்துக்கெலாம் என்னதான் பண்ணுற அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா ஹவ் ஆர் யூ டூயிங் ஃபார் மணி அப்படின்னு கேட்கலாம். இந்த வாக்கியத்துக்கு இதான் அர்த்தமா அப்படின்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இதுக்கு அதான் அர்த்தம். பணத்துக்கெலாம் என்ன தான் பண்ணுற, பணத்துக்கெலாம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா ஹவ் ஆர் யூ டூயிங் ஃபார் மணி அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏதோ சமாளிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ பிட் டஃப். பிட் அப்படின்னா கொஞ்சம், இட் இஸ் அ பிட் டஃப் அப்படின்னா இட்ஸ் அ பிட் டஃப். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஐ எம் மேனேஜிங், ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கேன். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.